அனுப்பப்பட்டார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள். உயிரை கைப்பற்றதுக்கு ஒரு மாணவர் திடீர்னு வர்றாரு. வந்தவொடனே பலார்னு ஒன்று அப்புறாரு, கண்ணு பிதுங்கி போயிடுது மாணவருக்கு. உடனே அவர் அல்லாஹ்விடம் போய், இறைவா, மரணிக்க விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். மௌத்த விரும்பாத ஒருத்தர்கிட்ட என்னை அனுப்பி வச்சிட்டியே. பிறகு அல்லாஹ் அவரின் கண்ணை சரிப்படுத்தி விட்டு, நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்க சொல்லி அவரின் கை எத்தனை ரோமங்களை அடக்கிக் கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று அனுப்பினார். அவ்வாறே அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறிய போது, மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா, அதற்கு பிறகு என்ன என கேட்டேன். கேட்டதும் பிறகு மரணம்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறமும் மவுத்து தான் அப்படிங்கும்போது, அப்போ இப்பொழுது அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித தலத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தம் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள். ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் வந்து போரிடுறதுக்கு இவங்களுக்கு கடைசியாக அல்லாஹ் கொடுத்த டாஸ்க்கு. இவங்க போய் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்ட்டாங்க. அப்போது 40 வருஷம் ஹராம் ஆயிடுச்சு. இனி வேலை இல்லை மூசா நபி. என்ன வேலை? இப்போ நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற தீனுக்கு இதுக்கப்புறம் தான் வேலை. அவங்கள தொழுகை கற்றுக் கொடுக்கணும், உட்காந்து திக்ரு கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய இபாதத்து கற்றுக் கொடுக்கணும், எப்படி மலக்காவே மாறுறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, 40 வருஷம் இந்த ஊருக்கு போரில்லைன்னு, இப்போ 40 வருஷம் எனக்கு என்ன வேலை? வேலையே இல்லை. அப்போ அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்போ வந்துடுறாரு. அப்போ தெரியுதா நபிமார்களுடைய மிஷன் என்னவா இருந்திருக்குன்ட்டு. இப்போ 40 வருஷம் இருந்து இந்த மக்களை தர்பியத்து கொடுத்து, இந்த தஸ்கியா கொடுத்து, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோச்சிங் கொடுத்து, மிக சிறந்த ஆபிதீன்களாக, மிக சிறந்த முத்தகீன்களாக மாற்றி இருக்க வேண்டியது தானே. நான் இடத்த காலி பண்ணுறேன்ட்டாங்க. 40 வருஷம் இவங்களோட அப்பே குரான்லேயும் வரும் அது, இறைவா இவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் தீர்ப்பளிச்சிருண்டு. தீர்ப்பளிச்சது தான் என்ன, மலக்கு அனுப்பி வச்சுட்டான். என்ன தீர்ப்பு? இதுதான் வந்துருங்கன்ட்டான். வந்த மலக்கு பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, அடிச்சிட்டார். இவ்வளோ அதிகாரம் இருக்குது. இது அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால் அல்ல கண்டிச்சிருப்போம். நான் அனுப்பின மலக்க நீ ஏன் இது பண்ண? ஏன்னா அது நபிக்கு சாய்ஸ். விரும்புனா சாகலாம், விரும்புனா சாகக்கூடாது. அது நபிக்கு. ஏன்னா நபிக்கு எந்த திரையுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன ஈமான் வந்து இனிமேல் தான் சோதனை வரப்போகுதான்னா, நமக்கு திடீர்னு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரியே அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே அல்லாவுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு செய்தியும் வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ அதுக்கப்புறம் மூசா நபி என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லெறிகிற தூரத்துலையாவது, அதாவது பைத்துல் முகத்தஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அது கிட்டையாவது என்ன அடக்கம் செஞ்சிரு, அந்த இடத்துல என்னை மரணிக்க செய். எங்கே வச்சு நபிமார்கள் உயிர் கைப்பற்றப்படுவாங்களோ அதே இடத்துல அங்கேயே குழி தோண்டி தான் புதைக்கணும். அப்போது ஈசா நபியை பற்றியும் ஹதீஸ் வருது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, நான் உமர் ஈசா, நான் அபூபக்கர் உமர் ஈசா ஒரே மண்ணறையில் இருப்போம் அப்படிங்க. அப்போ மஸ்ஜித் நபவியில் தான் ஈசா நபியும் புதைக்கப்படுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ரசூல்லா அவங்களும் அதை விரும்புவாங்க, மஸ்ஜித் நபவியில் தான் நானும் புதைக்கப்படணும் அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு விஷயம். இது புகாரில் 1339 ஹதீஸு. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி திடீர் மரணம் அடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக என்ன பண்ணலாம், கிளியராக புரிஞ்சிக்கலாம். ஆப்ஷனில் தான் அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஆயத்து முத்தஷாபிஹாத், அவர்னு தான் மொட்டையாக அல்லாஹ் பேசுகிறான், அவர் மீது அப்படிங்கிறான். அப்போ அந்த அவர் வந்து யார் வேணாலும் குறிக்கும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா தஜ்ஜாலை குறிக்குது, சுலைமான் நபி உருவத்தில் இருந்த தஜ்ஜால் அதை குறிக்குது. அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் ஜின்கள் அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூடுதல் ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். என்னன்னா, ஜின்கள் எப்படி இவனுக்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அல்லாஹ் ரசூல்லா கூட கட்டுப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஜின்களை இவன் எப்படி கட்டுப்படுத்தினா அப்படிங்கிறது நீங்கள் விளக்கம் சொல்லணும். அப்போ அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம், சரியா? இப்போ இதில் இந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் இந்த 10 அடையாளங்கள் இருக்குது. இது வந்து ஒரே ஹதீஸாக அப்படியே ரசூல்லா சொன்னது. இப்போ இதை வந்து நம்ம பெரிய அடையாளம் சின்ன அடையாளம்னு பிரிக்கிறோம். ஆனால் ஹதீஸில் வந்து அப்படி எதுவும் ரசூல்லா சொன்னது வந்து எதுவுமே சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள்ன்ட்டு பிரிக்கவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே ஒரு காமனான அடையாளங்கள் தான், மறுமை நாளுடைய அடையாளங்கள்ன்ட்டு. எல்லாத்த விட பெரிய அடையாளம் எது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லி காமிச்சாங்களோ அதுதான் பெரிய அடையாளம். ஒரு தாய் தனது எஜமானியை பெற்றெடுப்பால், செருப்பு இல்லாதவர்கள் வந்து உயரமான கட்டடங்களை வந்து கட்டி போட்டி போடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா இதுதான் நம்ம மெயினாக சொல்லி காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதை சிறிய அடையாளத்தில் வச்சுட்டோம். ஏன்னா கட்டுறது அவங்கால பில்டிங்கு மேலே ஏற்றிட்டு, இப்போ புர்ஜ் கலீஃபாவுக்கும் இன்னொரு டவருக்கும் தான் இப்போ பிரச்சனை. அப்போ அது ஹைட்டாக போச்சுன்னா அடுத்தது ஒருத்தன் எந்திரிப்பான். அவங்களுக்குள்ளேயே தான் காம்படிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாக் டவர் இருந்துச்சான், அதான் பெருசு, உலகத்தின் முதல் பெரிய கட்டடம்.
அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று கட்டினாங்க, அதுக்கப்புறம் இதை கட்டினாங்க, கடைசியாக இவர் கடுப்பாகி புர்ஜ் கலிஃபா கட்டிட்டாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கலிஃபா நாங்கள் மட்டும் தக்காளி துக்கான்னு இப்போ அவர் மேகத்துக்கு மேலே போகிற அளவுக்கு கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாக்கி இருக்கா. இந்த இதில் இருக்குது. அப்போது பெரிய அடையாளமும் எதுவுமே இல்லை. இந்த 10 அடையாளங்கள் ஏன்னா எல்லாம் முஹத்திஸீன்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய உலமாக்களாக இருக்கட்டும், இந்த 10 அடையாளங்கள் வந்து பெரிய அடையாளங்கள் தான். இது வந்து ஒரு பாப்புலர் அடையாளங்கள்னு இருக்குது. ஆனால் இந்த 10 அடையாளங்களில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, ஒரு அடையாளம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த அடையாளம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் நாம் புரிஞ்சிக்கிற விதத்தில் இப்போ நான் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த எல்லா அடையாளமுமே ஒன்று தான் பேசுது. என்னன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? ஒற்றை உலக ஆட்சியை தான் இந்த 10 அடையாளங்களுமே பேசுது. நீங்கள் இதில் எல்லாமே எடுத்துப்பாரு. இப்போது அபு சரிஹா ஹுதைஃபா பின் அசீத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடி அறை ஒன்றில் இருந்தார்கள். நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மேலே இருந்து ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடக்குது? தபூக் போரின் போது நடக்குது. தபூக் எப்போ நடக்குது? கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய கடைசி போர். இதுதான் ரசூல்லா கடைசியாக போன போருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமாம், தபுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு தான் அனுப்பி வைக்கிறாங்க, இவங்க உசாமா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில். யமன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் போகிறாங்க. ரசூல்லா வந்து அதுக்கப்புறம் தபுக் போருக்கு அப்புறம் எங்கேயும் வெளியே போகலை. அப்போ 9 வருஷம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9 நடக்கக்கூடிய போர் இது தபுக் போர். மக்கா வெற்றிலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போ தபுக் போரின் போது தான் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூல்லா டிஸ்கஸ் பண்ணல. அவங்க ஃபோக்கஸ்லாம் என்ன இருந்துச்சு? அல்லாஹுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுல, அதில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க ரசூல்லா, சஹாபாக்களுக்காக பேசாமல் நமக்காக பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சஹாபாக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த அந்த ஒரு வருஷம் வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்தாங்கன்னா நமக்காக வாழ்ந்துருக்காங்க. நமக்கு ஏகப்பட்ட உபதேசங்கள் பதிவு மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சஹாபாக்கள் இப்படிலாம் யாரும் விளக்கம் தரலையானா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க காலத்தில் இதெல்லாம் நடக்காதுங்கிறது உறுதியாக அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கும் பின்னாடி ஆதாரங்கள்லாம் நான் காட்டுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உலக முடிவு நாளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாதீங்க, உலகம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாவுடைய தீன் வந்துருச்சு, கடைசி ரசூல் வந்துட்டார், நானும் மறுமையும் இப்படி வந்திருக்கிறோன்றாங்க. அப்போ ரசூல்லா இப்போ மக்கா வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. மோத்தா போனோம், அங்கே போய் அந்த பாரசீகத்தோடைய இது ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த ஊரையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்தாச்சு. இப்போ டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. இப்படியே போகிற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரம் அழிஞ்சிருமாட்டிருக்கு. சில பேர் என்ன நம்பினாங்க, 100 வருஷத்தில் அழிஞ்சே போயிடும் அப்படின்லாம் நம்பினாங்க. புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்கும், 100 வருடத்துக்கு பிறகு யாரும் பூமியில் உயிரோடு இருக்க மாட்டிங்கன்னா மறுமை நாள் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, மறுமை நாள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, 10 அடையாளங்கள் நிகழாத வரை. இப்போ இதில் நம்ம புரிதல் பாருங்கள், நம்ம பயான்கள்லாம் கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களை தாழ்த்துறதுக்கோ உங்களை வந்து குறை சொல்கிறதுக்கோ கிடையாது. எவ்வளோ வீக்கான புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆளுங்கிட்ட கேளுங்க பாருங்கள், ஒவ்வொரு ஜும்மாவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்பா. இந்த பயான் கேட்டுருக்கீங்களா யாராவது? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும், அதனால் ஜும்மா நாள் ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. அன்னைக்கு வந்து உலகம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. திடீர்னு அறியும். எப்போ அழியும்? ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பார், திடீர்னு அறிஞ்சிரும். ஒருத்தர் வந்து அப்படி விரிச்சிருப்பார், விரிப்பு அப்படியே வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே அறிஞ்சிரும். இப்படி தான் அவங்க புரியுறாங்க. ரசூல்லா சொன்ன விஷயங்கள் நடக்காமலே உலகம் அழிஞ்சிருமான்னு. அப்போ இவ்வளோ தான் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கீழே இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு உலகம் அழியும்னு நம்புறீங்கன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் தான் அழியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஹதீஸ்கள்லாம் விட்டு அந்த ஒற்றை ஹதீஸை பிடிச்சிக்கிறது. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல குரானுடைய மெயின் தீமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அது நமக்கும் அதுதான் மிஷனு. அதுக்கான பங்களிப்பு தான் நம்மளும் செய்யணும். இதுக்காக தான் முஸ்லீம்கள் ஒன்றுபடணும், இதுக்காக தான் முஸ்லீம்கள் உழைக்கணும், அதுக்காகத்தான் நம்முடைய நேரம், பணம், உடல் உழைப்பு எல்லாமே செலவிடணும். இப்போ நம்ம தவறான நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பள்ளிவாசல்கள் இங்கே ஜபர்தஸ்தாக இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை சஜ்தா செய்கிறவனு அல்லா அடி வாங்க விட்றானே, ஏன் வாங்க விட்றான்னு தெரியலையா? நம்ம சஜ்தா அல்லாஹ் பிடிக்கலன்னு தானே தெரியுது. சஜ்தா நிலையிலே உதைக்கிறான் போலீஸ். அவனை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க, அது வேறு விஷயம்.
நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை வந்து தணிக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாமல் மேலும் மேலும் கோபப்படுத்திட்டே இருக்கோம் அல்லாஹ்வுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை பார்த்து பட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் இவர் உமர் ஷரீஃப் அவர் எப்படி பாருங்க, அந்த சம்பவங்கள்லேருந்து படிப்பினை எடுத்துறாங்க, டக்குன்ட்டு ஸ்டாண்டு மாற்றிட்டார். அது அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு பெரிய அருள் செஞ்சால். அது மாதிரி எல்லாரும் முன் வரணும். இங்கே கௌரவம் பார்த்து நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது வந்து நான் சிரிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் சிரிக்கிறதும் நக்கல் அடிக்கிறது எல்லாம் கிடையாது. நான் பேசினாலே என்னுடைய இயல்பே அதுதான். நான் பேசும்போது சிரிச்சுட்டு தான் பேசுவேன். இது நான் குழந்தையிலேருந்து அப்படி தான் பேசுவேன். எந்த விஷயம் பேசினாலும் நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறவங்க போது அது வந்து ஒரு விரக்தியில் தான் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேனே தவிர, டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு போய் கடைசியாக நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிப்ரெஷனுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். அந்த அளவுக்கு நாம் வந்து கவலைப்பட்டு அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர, எந்த முஸ்லீமையும் வந்து நம்ம இழிவாவோ இலக்காரமாவோ பார்த்து நான் என்ன பண்ணுறதில்ல, சிரிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் முதல்ல அந்த 10 அடையாளங்கள் பார்த்துருவோம். முதல் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. நம்பர் 1, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், 3 நிலநடுக்கம், 4வது புகை, 5வது தஜ்ஜால், 6வது பூமிக்குள் இருந்து வெளிப்படும் பிராணி. அதிசயம்ங்கிறது இவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. யாஜூஜ் மாஜூஜ், சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல். யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். இப்போ இந்த 10 அடையாளங்கள் சொன்னேன். இப்போ இந்த 10 அடையாளங்களில் முதல் 3 அடையாளங்கள் இருக்கு பாருங்க. கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இது என்ன அப்படின்னா, இந்த 3 பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா, பொருளாதார பூகம்பங்கள். அதாவது பூகம்பம்னா என்ன, மனிதனை நிலைகுலைய செஞ்சிடும். அப்போ பொருளாதாரம் முடங்கப்பட்டாலும் மனுஷன் என்ன ஆயிடுவான், நிலை குலைஞ்சு செஞ்சுருவான், எல்லாத்தையும் இழந்துருவான். புரியுதுங்களா? நிலநடுக்கம் வர்றதும் ஒன்று தான், நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். இது ஒரு நாள் நடக்கும். இது கிழக்கில் ஒரு பொருளாதார சரிவு மிகப்பெரியது நடக்கும். இது நான் மட்டும் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் பொக்கிஷத்துடைய ஒரு கிளிப் இருக்குது, விக்கி இருக்கிறார்ல, அவர் சொல்கிறார், அரபு தீபகற்பத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று நடந்துருச்சு. நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம், அவர் சொல்கிறார். நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ரசூலா பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது ஈஸியாக, எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், ரிக்டர் ஸ்கேலில் இது வரைக்கும் தொடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.